கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கொழுஞ்சாம்பாறையில் இருந்து இயங்கும் கேரள தமிழ் பாதுகாப்பு இயக்க தலைவர் திரு பேச்சிமுத்து ஐயா அவர்களை சந்தித்தோம். வாங்க, அவர் என்ன சொல்றாரு. அதே போல இங்கிருந்து சர்டிபிகேட்ல ஒரு கோர்ஸுக்கு படிக்கிறதுக்கு அந்த படம் போனா முதல்ல சேர்த்துறது ரொம்ப யோசனை பண்ணி எல்லாம் சேர்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்காக எல்லாம் நம்ம ரொம்ப நிறைய பேச வேண்டி வந்தது. பழைய காலத்துல அன்னைக்கு அன்பழகன் அமைச்சராக இருக்கிற போது, கல்வி அமைச்சராக இருக்கிற போது இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி படிச்சவங்களுக்கு அங்க எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏனுடைய நட்பு ரீதியாக நான் போய் அன்னைக்கு அன்பழகனை பார்த்து கேட்டா அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இங்க 1000 பேர் இருக்கிறாங்க, நீ எதுக்கு இங்க வர்ற அப்படிங்கிறாரு. அப்படி இல்லைங்க, நாங்க 1000 பேர் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் உங்களுடைய கையாலாகாத தனத்துல அன்னைக்கு தமிழ்நாட்டு கூட இந்த பகுதியை சேர்த்திட்டாங்க, கேரளாவை கூட சேர்த்திட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் அதுல அன்னைக்கு இதுக்காக யாரும் முயற்சிக்கவில்லை. மாப்போசி ஒருத்தர் தான் சித்தூர் பகுதியை, பாலக்காட்டு பகுதியை தமிழகத்தோடு இணைக்க வேணும்னு சொன்னாங்க. காமராஜரனுடைய எந்த விதமான ஆதரவும் இருக்கவில்லை. அதனால்தான் இந்த பாலக்காட்டு பகுதி தமிழோடு நாட்டோடு இணைச்சிருந்தா இன்னைக்கு கோவை மாவட்டத்தினுடைய அத்தனை வளர்ச்சி இங்க கிடைச்சிருக்கும். அதே போல இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முல்லை பெரியாறு பார்டர், இது மாதிரி எல்லை, அந்த பகுதி தமிழ்நாட்டோட இணைச்சிருந்தீங்கன்னா அந்த 2-3-4 மாவட்டங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும். கேரளாவுக்கு அந்த தண்ணி வச்சு அவன் ஒன்றும் செய்யறதில்லை, வெள்ளாமை செய்யறதில்லை. மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் இருந்து கேரளாவில் பாசனம் இல்லை. ஆனா இங்க சித்தூர் பகுதியில் இருக்கு. ஏன்னா நம்ம மாநிலம் கிழக்கு எல்லை, கேரள மாநிலத்துடைய கிழக்கு எல்லை மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நதிகள் எல்லாம் கீழே போகுது. அதை வைத்து பாசனம் செய்வதா தெரியறதில்லை. பாலக்காடு மாவட்டத்துல தான் கொஞ்சம் செய்யறாங்க. அப்படி பயனுள்ளவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கணும். அது மிகப்பெரிய அரசியல் சோம்பேறித்தனம். அன்றைக்கு தமிழகத்தோட இந்த பகுதி இணைச்சிருக்குன்னு சொன்னா நல்லா வளர்ச்சி பெற்றிருக்கும். மலையாளிகள் மொழி சிறுபான்மை மக்களாக ஆயிருப்பாங்க. நல்லா பார்த்துக்குவாங்க. எல்லா கவனமும் அன்னைக்கு செய்திருக்கு.